இங்கே திருப்பொன் வில்சன் கடந்த காலங்களில் ஒரு கூட்டணியை உடைத்து இன்னொரு கூட்டணியை அமைப்பது மூலமாக வெற்றி பெறுறது அப்படின்றது எல்லா டைம்லேயும் சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருந்தது கிடையாது. கடந்த காலத்தில் செய்த அதே தவறை தான் மீண்டும் எடப்பாடி செய்கிறாருன்னு கேசிபி சொல்கிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்லை, எப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் வியூகங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு முயற்சி அப்படின்பது, அதாவது தன்னுடைய தோல்வியை திருப்பி அதை பரிசோதனை செய்து அதில் எந்தெந்த இடத்துல நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத சுய பரிசோதனை செய்கிறது தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அழகு. இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக கூப்பிட்டு அவங்களுடைய கருத்தையும் கேட்டு உள்ளுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் வந்திருக்கும். அதுக்கு மறுப்புக்கோ ஏற்புக்கோ எல்லாமே இருக்கும். கடைசியில் ஒரு முடிவு எடுத்து இன்னும் காலம் இருக்கிறது. என்னென்னா 21 மாதம் இருக்குது. அப்படி பார்த்தா 93 வாரம் இருக்குது. 650 நாட்கள் இருக்கிறது. அதனால் இது ரொம்ப ஏழி தான். நம்ம அப்போ என்னென்னா அவருடைய வார்த்தையில் என்னென்னா, இப்போ நமக்கு ஜெயக்குமார் சொன்ன வார்த்தையிலே தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, அவர் வார்த்தை பிரயோகம் பின்விளைவு எதுவும் கிடையாது. எதிர்கட்சி வரிசையில் ஒரு அசைவை ஏற்படுத்துமா, ஒரு சலனத்தை ஏற்படுத்துமா? இப்போ 1.5 வருஷம் இருக்கு. ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார். ஆனால் அப்போ அது சாத்தியமாகலையே. இல்லை, எல்லா நேரமும் அப்படி தான். இப்போ 2011 நினைக்கிறேன் நம்ம கலைஞர் அவர்கள் சொன்னார், பழம் நழுவி பாலில் விழும்னார். கடைசி வரைக்கும் விழாமல் அது போய் மக்கள் நல கூட்டணியில் போய் விழுந்துருச்சு. அதனால் முயற்சின்றது எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இப்போது பிஜேபி கூட 400 இடத்துக்கு மேலே ஜெயிப்போன்னு ஒரு டார்கெட் வச்சாங்க, கிடையாது. அதனால் அது இயற்கையாக இருக்கிறதா, எல்லா கட்சிக்கும் இருக்கிறதா. ஆனால் இவர் என்ன ஒரு மோட்டிவில் சொல்கிறாருன்னா, எதிர்கட்சி வரிசையில் அதாவது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வின்னிங் காம்பினேஷனில் இருக்குது. அது இன்டாக்டாக இருக்குது. அது சீக்கிரத்தில் உடையாது. பட் அங்கே அதிருப்திகள் நிலவுகிறது. இந்த அதிருப்திகள் இன்னும் இந்த 1.5 வருடங்குள்ள உடையக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு ஓப்பனாக இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி இங்கே இருக்கிறது. அதை பிஜேபி கூட்டணியில் இல்லாமல், அந்த பிஜேபி கூட்டணியை சொல்லி தானே அந்த பூச்சாண்டியை காமிச்சு தான் இவங்க பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கினாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்காது. அப்போ ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவர் சொல்றார். அவ்வளவுதான், ஒரு வியூகத்தை அமைக்கிறார். இப்போ எழக்கூடிய கேள்வி என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் கணிசமான தொகுதியில் ஜெயிச்ச உடனே என்ன சொன்னீங்க? ஜெயலலிதாவுடைய மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு சொன்னீங்க கடந்த காலங்களை ஒப்பிட்டு. இப்போ மீண்டும் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி சம்பந்தமாக பேசுறதுக்கான காரணம் என்ன? தொடர் தோல்வி துரத்துறது தான் காரணமா? இல்லை, அப்படி கிடையாது. எந்த காலம் அவங்க 4.5 வருஷம் ஆட்சியிலேயே இது அம்மா ஆட்சின்னு தானே சொன்னாங்க. ஒரு நாள் கூட அவர் எடப்பாடி ஆட்சின்னு சொன்னதே கிடையாது. இது அம்மா ஆட்சி, ஒவ்வொரு திட்டங்கள் செய்வதும் இது அம்மா திட்டங்கள் அப்படி தான் சொன்னார். அம்மா ஆட்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த வார்த்தையில் அந்த வார்த்தையிலேருந்து மாற்றம் கிடையாது. ஆனால் 96 தோல்வியை ஒப்பிடும்போது இந்த வெற்றி மிகச்சிறந்த வெற்றி தானே சொன்னீங்க. 96 தோல்வின்னு கிடையாது. 96 தோல்வி மிகப்பெரிய தோல்வி. அது எல்லா பக்கமும் தோல்வி அப்படின்றது. அதே மாதிரி தோல்வி திமுக பக்கத்துலேயும் வந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய தோல்வி எல்லா காலத்திலும் 91 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் துணை தெரியப்பட்ட தோல்வி 2 தொகுதி தான். ஒரு தொகுதி இடைத்தேர்தல் தான். ஒரு தொகுதி மட்டும் துறைமுகம் மட்டும்தான் 600 ஓட்டு வித்தியாசத்தில் கலைஞர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ணி செல்வராஜ் ஜெயிச்சார். இங்கே பருதி ஜெயிச்சார். ஏன்னா சைமன்ற ஒரு வேட்பாளர் இறந்துட்டதால் படுதோல்வியிலிருந்து திமுக மீண்டு வந்தது. ஆமாம், இப்போ அதிமுகவுடைய தோல்வியிலிருந்து தொடர்ந்து 3 தேர்தல்களை தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அதுதான கேள்வி எப்படின்னா, இப்போ 2019 மிகப்பெரிய தோல்வி. தேனி தொகுதி மட்டும்தான் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஏதோ ஒன்று கிடைச்சது. ஆனால் அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 75 இடத்துல வெற்றி. இப்போ 40 தொகுதிகளிலும் தோல்வி தானே? இல்லை, அடுத்தது சொல்கிறேன் நான். இதுதான் இப்போ இந்த 75 கூட ஒரு 40-50 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சக்தி படைத்த கட்சி தான் அது. கூட்டணிகள் எப்படி மாறுதோ, அப்படி இல்லைன்னா வெளியே போகிறவங்க சேருதோ, அது அது ஆடட் அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்கு அது சாத்தியமானா இந்த கற்பனைன்ற வார்த்தை கிடையாது. கற்பனைன்ற வார்த்தையே கற்பனை. 24 மிஸ் பண்ணிட்டீங்க. 39, 75, இப்போ மீண்டும் 40 தோல்வி. இப்போ அந்த தோல்வி கணக்கில் எடுத்துக்க மறுக்கிறீங்களா? இல்லை, 2004 அந்த மாதிரி தோல்வி ஒருத்தருக்கு வந்திருக்குதுல்ல. அதுதான் தோல்வி வந்திருக்குது. 2004 வந்திருக்குது. 2014 இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் தோல்வின்றது ஜனநாயகத்தில் தோல்வியும் வெற்றியும் இயற்கையாக வாரி மாறி வரும். அவ்வளோதான். ஆனால் வியூகங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் மாறும். ஒரு தேர்தலில் அதே மாதிரி திமுக கலைஞர் என்ன செய்தனா, வெறும் சமுதாய கட்சிகளை கூட வச்சுட்டு தேர்தலை சந்திச்சார். அப்போ வேற வழி இல்லாமல் அப்படி சந்திக்க வேண்டிய சில நேரம் பார்த்தீங்கன்னா
கூட்டணி ஸ்ட்ராங்காக உருவாயிரும். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஸ்ட்ராங்காக உருவாகி இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. அது வெற்றி கூட்டணி இருக்கிறதால அப்படியே போகுது. அதிமுக பக்கத்தில் உருவாகாமல் போகுன்றது கிடையாது. ஏனென்றால் இன்னும் நாட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த இவ்வளவு முன்கூட்டியே திமுக கூட்டணி உடையும் அப்படின்ற எந்த நம்பிக்கையோட சொல்றாரு? இது ஒரு கற்பனையா இல்லையா? அது இல்லை, அதுதான் ஆரம்ப புள்ளி. ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சாதானே அது ஏதாவது ஒரு இடத்துல சிக்கலை உருப்பட முடியும். அது 24 இதே ஆரம்ப புள்ளி வச்சுது, அந்த புள்ளியோடவே இருக்கு. இல்லை, இப்போ இதில் நடந்தது எப்படின்னா, இப்போ ஐயா செல்வ பெருந்தகை பேசின பேச்சு அதே மாதிரி எடுத்திங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் இவங்க 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. ஒருத்தர் நிதியமைச்சரோட மகன். அப்போது ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு அதிருப்தி நிலவுகிறது. இல்லை, அவங்க வந்து சீட்டுக்கு கூட பேசுறதுக்கு, பேரம் பேசுறதுக்கு கூட பேசலாம், இருக்கலாம். அது ஒரு நம்ம அதை பற்றி அடுத்தது பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி அப்படின்றது சாத்தியமா? இப்போ அவங்க வந்து 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடுறாங்க. இடங்கிறது வந்து கலைஞரோட மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றியை மு.க. ஸ்டாலின் பெற்றிருக்காரு. கலைஞரோட அவரோட இந்த வியூகமே 2வது இடத்துக்கு தான் சொல்றீங்களா? 2வது இடத்தை தக்க வைக்க அந்த வியூகம் தான் நடக்கும். ஏன்னா திமுக அண்ணா திமுக என்று ஒப்பீடு வழக்கமாக எல்லாரும் சொல்றது ஒரு வாடிக்கை தான். ஆனால் கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு இந்த மதிநுட்பத்துக்கு ஈக்குவலாக இல்லை. அவர் அவசரப்பட்டு கோபப்பட்டு கூட்டணி கட்சிகளை எரிச்சல் படுத்தி அப்படி பல தோல்விகளை சந்தித்த ஒரு தலைவராக தான் அவரை நான் பார்க்குறேன். இவர் நிதானமாக இப்போ கார்த்திக் சிதம்பரம் பேசினா கூட அது அவங்க ஸ்பேஸ் கொடுத்து, திருமாவளவன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அணியை இன்டாக்டாக கொண்டு போய் இல்ல தக்க வைக்கிறது அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது? எப்படி பார்த்தாலும் திமுக அதிமுக இந்த 2 தான பைபோலர் இந்தியால 2வது இடத்துக்கு இல்ல நம்ம யதார்த்தத்தை தரவுகளின் அடிப்படையில் பார்க்கணும். இந்தியா அலைன்ஸ் வர்சஸ் என்டிஏ தான் மு.க. ஸ்டாலின் சொல்லக்கூடிய நரேட்டிவ். திமுக தொடர் வெற்றியில புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழ் அறிஞர் பெறாத வெற்றியை பெற்றக்கூடிய ஸ்டாலினுக்கு நரேட்டிவ் 2026 சட்டமன்ற தேர்தல். அதுக்கு நரேட்டிவ் என்டிஏ வெர்சஸ் காங்கிரஸ் கிடையாது. நிச்சயமா அந்த இதைத்தான் ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போறாரு. நீங்க கிடையாதுன்னு சொல்லுங்க, உங்க உரிமை. வெற்றி பெற்ற அந்த வெற்றியாளர் இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ தான் கொண்டு போறார். அவர் வந்து கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசுறாரு. கலைஞரோ புரட்சி தலைவியோ முத்தமிழ் மக்கள் திலகமோ போட்ட பிச்சை நீ இவர் பேசல. அது ஒரு எலக்ட்ரல் ஃபார்முலா சார். அது உங்களுக்கு அந்த மக்கள் சட்டமன்ற தேர்தலில் யாருடைய முகம் பார்த்து வாக்களிக்கிறாங்க, யாருடைய கூட்டணி பார்த்து வாக்களிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இதே அணிதான். ஸ்டாலினா எடப்பாடியா உதயசூரியனா ரெட்டலையா? இல்ல, அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு அடிப்படையில் சொல்றீங்க மாறிடுச்சு. என்டிஏக்கும் அதிமுக இடையில வித்தியாசம் 5% தான். இதை பேலன்சிங் பண்ணக்கூடிய 8% இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஸோ நாம் களத்துக்குள்ள வராதவங்கள நான் இப்போ பேச வரல. அவங்களும் விஜயகாந்த் கமலாசன் மாதிரி சரியான வியூகம் எடுத்தால் நிரூபிக்கலாம், அது வேற விஷயம். இப்போ இருக்க களத்துக்குள்ள 2வது இடத்துக்கு வந்து பேலன்சிங் 8% ஓட்டு இருக்குது. ஸோ 2வது இடத்துல நாங்கள் வருவோங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க. கழிஞ்ச 2014 உள்ள என்டிஏ பொன் ராதாகிருஷ்ணன் உடனே கோட்டை விட்டார். இன்னைக்கு அந்த என்டிஏ வந்து அந்த வேட்பாளரையும் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அங்க களத்துக்குள்ள வர முடியாம ஒதுங்குறாரு. ஸ்டாலின் வந்து இந்தியா அலைன்ஸ் போட்டு தான் அந்த கூட்டணியை எதிர்கொள்றாரு. திமுக கூட்டணி நாங்க தாங்கிற இது சொல்லல எந்த இடத்திலையும். வெற்றிக்கு அச்சாணி கூட்டணின்னு சொல்றாரு. மேலும் இந்த கூட்டணி உள்ள கட்சிகள் பெரிய பலம் உள்ள கட்சிகள் கிடையாது. காங்கிரஸோட பலம் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாரு. திருமாவளவனின் பலம் 0.7% தான். பட் நான் அவரை குறை சொல்லல. ஒரு வெற்றி வீரரா கேட்டலிஸ்டா இருக்கிறாரு. காங்கிரஸும் வெற்றி வீரர்களா கேட்டலிஸ்டா இருக்கிறாங்க. திமுகவே நான் தூக்கி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவங்களும் 25% வாக்கு தான் எடுத்தாங்க. ஒரு காம்பினேஷன்ல பொன்வில்சன் சொல்ற மாதிரி